அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்மளோட காணொலியில் பாலியல் கல்வி குறித்து சில விஷயங்கள் பேசலாம். இதெல்லாமே எனக்கு தோன்ற விஷயங்கள் தான். நான் ஏதாவது தவறாக பேசினேன் அப்படின்னா சொல்லுங்கள், நான் என்ன சரி பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாலியல் ரீதியான குற்றங்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளியில் வர்றப்போ 2 செட் ஆஃப் கமெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்துட்டு அந்த விக்டிமை ப்ளேம் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கும். எதுக்கு இந்த பொண்ணு இந்த இடத்துல வெளில போனாங்க, எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போனாங்க, எதுக்கு இந்த பையன் இவங்க கூட சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்டிமை ப்ளேம் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ் ஒரு செட் இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்துட்டு அந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற கமெண்ட்ஸ் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டுமே ஓகே. அட்லீஸ்ட் சமுதாயத்தின் மேலே ஏதோ அக்கறை வச்சு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விதத்தில் இது ரெண்டுமே ஓகேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம யோசிக்க மறந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது போன்ற மனநிலை வந்து அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ எப்படி வந்தது? அப்போ அதே மாதிரியான மனநிலையோட நம்மளோட சமுதாயத்தில் நம்ம கூட இன்னும் எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்குமே காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் நான் நினைக்கிறேன். இதெல்லாமே நம்ம ஒரு பெரிய விஷயமா நினச்சி நம்ம எல்லாம் பேச மறுக்கிறோம் இல்லையா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அப்போது அது மாதிரியான தப்பு பண்ணுறவங்களுக்கு செக்ஸ் அப்படின்னா இவ்வளோதான் அப்படின்னு தான் நாலேஜ் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நாம் ஒட்டுமொத்த சமுதாயமாக நம்ம பேசாமல் இருக்கிறதுனால நம்ம தோக்குறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சப்போஸ் நம்ம சமுதாயத்தில் எல்லாருக்குமே ஒரு தெளிவான புரிதல் இருந்திருந்தால், பாலியல் ரீதியான அறிவு தெளிவான புரிதல் இருந்திருந்தா இது மாதிரியான குற்றங்கள் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம இதை பற்றி பேசாமல் இருக்கோம் இல்லையா? அதுதான் பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஹவ் டு ஓப்பன் அப். இதுக்கப்புறமாவது நம்ம பேசணும். இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டில் இது மாதிரியான கட்டமைப்புகள் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் கூட நம்ம சமுதாயமாக நம்ம வீடுகள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடுகளில் உங்கள் அடல்ட் பையன்கிட்ட, உங்கள் 16 வயசு பையன்கிட்ட, உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் யோசிங்க. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பொண்ணுகிட்ட பாலியல் ரீதியான அறிவு கொடுக்க முடியும் அப்படின்னு யோசித்து நீங்கள் பேசுங்க. நம்ம எல்லாருமே இது குறித்துலாம் நம்ம பேசணும். இன்னும் மூடி வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறதுனால தான் இது போன்ற குற்றங்கள்லாம் நடக்குது. ஏன்னா ஒரு போதிய அறிவு இல்லை. நான் வந்து குற்றவாளி வந்துட்டு அவங்க பண்ண சரின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.